NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய தேசிய குற்ற ஆவண பதிப்பகம் கொடுத்திருந்த தகவலின்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது. அதே போல் மற்ற மாநகரங்கள் பெருநகரங்களை ஒப்பிடும் பொழுது சென்னை மாநகரம் பெண்கள் பாதுகாப்பில் தலை சிறந்து விளங்குகிறது. நாளை மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இதை முன்னிட்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் சென்னை பெருநகரத்தில் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒரு புதிய திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்துகிறோம். சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரை ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாடகை வாகனங்களை செல்லும் பொழுது அதில் செல்லக்கூடிய பயணிகள், குறிப்பாக பெண்கள், மிகவும் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த வாடகை வாகனங்களை சென்னையில் பயன்படுத்துவது இரண்டு வகை. ஒன்று, கைபேசியில் இருக்கக்கூடிய ராபிட்டோ, ஓலா, உபர் போன்ற செயலிகளை பயன்படுத்தலாம். அல்லது சாலைகளில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி அதில் ஏறி பயன்படுத்தலாம். அவ்வாறு செல்லும் பொழுது பெண்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்பதற்காக அந்த செயலிகளில் காவல் உதவி என்ற ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதே போல் மற்ற வாகனங்களில் சென்னை முழுவதும் போக்குவரத்து துறையின் உதவியோடு 88,860 வாகனங்களை கண்டறிந்து அந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும், ஓட்டுநர், உரிமையாளர் பெயர், முகவரி, கைபேசி உட்பட அனைத்து தகவலையும் கொண்டு உள்ளடக்கிய ஒரு குறியீட்டை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு காவல் உதவி QR குறியீடு என்று பெயர். இந்த குறியீடு அட்டை வாகன ஓட்டுநரின் பின்புறம் ஒட்டப்படும். பயணிகளுக்கு நன்றாக தெரியும் வகையில் இந்த வாகனங்களில் பெண்கள் பயணிக்கும் பொழுது ஏதாவது ஒரு குற்றச்செயல்களோ அச்சுறுத்தலோ ஏற்பட்டால் அந்த செயலியில் இருக்கக்கூடிய காவல் உதவி என்ற வசதியை பயன்படுத்தி அவசர செய்தியை காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை அனுப்பலாம். அதே போல் அந்த QR கோடை கையில் இருக்கக்கூடிய கைபேசி கேமராவில் ஸ்கேன் செய்யும் பொழுது வரக்கூடிய SOS என்ற வசதியை பயன்படுத்தியும் செய்தி அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பும் பொழுது சென்னை பெருநகர காவல் கட்டுப்பாட்டாயில் இருக்கக்கூடிய பெரிய திரையில் அது ஒரு அவசர செய்தியாக உடனடியாக வரும். அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள், அதிகாரிகள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அந்த வாகனத்தின் அனைத்து தகவல்களும் அதில் இருக்கும். அந்த வாகனம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற லொகேஷன் உட்பட உடனே அவர்கள் இந்த அருகில் உள்ள ரோந்து வாகனங்களை அனுப்பி அந்த பயணிகளுக்கு, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அச்சுறுத்தல் என்பதை கேட்டு உடனடியாக உதவி செய்வார்கள். அதே போல் அந்த கைபேசி எண்ணும் வரும். அந்த எண்ணை அழைத்து அந்த பயணிக்கு, பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று கேட்டறிவார்கள். இதன் மூலம் இந்த வாடகை வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக உணர்வார்கள் என்று உறுதி கூறுகிறோம். இந்த QR கோடு அச்சிடப்பட்ட காவல் உதவி இந்த அட்டையை இங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை துவங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாடகை கார்களுக்கு காவல் உதவி QR குறியீடு வழங்கி பொதுமக்களின் பாதுகாப்பை, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், அரசு உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர், சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் காவலாளர் உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கும், ஆட்டோ ஓட்டுநர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.